ஒழிந்து போகும் உடைய வார்த்தைகள் ஒழியாதவைகளாக இருக்கிறது. இன்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறு ஒலிபரப்பை கேட்க போற ஒவ்வொருவரும் இழந்து போகாதபடி உடைய வார்த்தைப்படி வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் நித்தியத்தின் தியானங்களும் நமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க நாங்கள் வார்த்தையில வாழுகிற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தூதி கண்ண மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவர் என்று சொல்லுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. பாருங்க, இந்த உலகத்துல நீங்கள் சேர்க்கிற பொருட்கள், சொத்துக்கள், வீடுகள், காடுகள் எல்லாம் ஒழிந்து போகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மட்டும் ஒழியாததாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு எங்களுக்கு கற்பித்த வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சரீரம் கூட அழிந்து போகிற சரீரமாக இருக்கிறது. இந்த உதடுகள், இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற உதடுகள் கூட மண்ணோடு மண்ணாக போகிறது. நாங்கள் தேடிக்கொள்ளுகிற பரலோக பொக்கிஷம் அவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நடக்கும் பொழுது இது இயேசு கிறிஸ்து தான் ஜட்ஜ்மென்ட். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால்தான் நாங்கள் அனைவரும் நிற்க வேண்டும். பைபிள் தான் ஜட்ஜ்மென்ட் புக்கா இருக்கிறது. நாங்கள் அவருக்கு பிரியமாக அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து வாழும் பொழுது அவர் எங்களை வலது பக்கத்திலே பரலோக ராட்சியத்திலே, இடது பக்கத்திலே பாருங்கள், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மதங்களில் தொடர்ந்து வாழுகிறவர்கள் இடது பக்கத்திலே, அது நரகத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கும் இயேசு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில மறிக்க முன்பாக ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி அறிந்து, வார்த்தையை அறிந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரக்கமுள்ள தேவன். ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிந்து அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது எங்களுடைய வாழ்வு நித்தியமாக வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை ஒருவரும் இழந்து விடக்கூடாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, இந்த மாம்சம் எல்லாம், இந்த சரீரம், இந்த கண்கள் நீக்கிய மாம்சம் நீக்கிய ஜீவனத்தின் பெருமை, இந்த சரீரம் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இந்த வசனம் தான் எங்களுக்கு வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பாருங்கள், வார்த்தையான தேவன் வார்த்தைக்கு தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார். மாறிய முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படியோ, அப்படியே அவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் உங்களை ஆசீர்வதித்து விட்டு உங்களை பரலோக பிரஜைகளாக்கி விட்டு தான் இந்த வார்த்தை திரும்பும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த மழையானது முகில்களில் இந்த பூமியை நனைத்து எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் தேவையான உணவை தந்து அது மீண்டுமாக அந்த நீரானது அந்த பரலோகத்துக்கு போகிறது, வானங்களுக்கு போகிறது. இப்படியாக முகில்களில் போய் திரும்பமாக அந்த இங்கு வந்து ஆசீர்வதித்து விட்டு ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுது, சினோ கொட்டும் பொழுது எங்களுக்கு தேவன் பரலோக
கதவுகளை திறந்து எங்களை இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சேமத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் என்று நீங்கள் சோமாலியா கன்றியை பார்த்தீர்களாக இருந்தால் அங்கு இயேசு இல்லை, அங்கு வறுமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய தேசத்தில் அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களை காப்பாற்ற முடியாத தெய்வங்களாக இந்த மழையை வர்ஷிக்கிற பணிகிற தெய்வம் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மத்திய 5ஆம் அதிகாரத்திலே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பட்சபாதம் இல்லாத தேவன். இன்றைக்கு அந்த மதத்தை, அந்த தேசம் இயேசுவை நிராகரித்தது நிமித்தம் அந்த தேசத்தில 1.8 மில்லியனுக்கு அதிகமான பிள்ளைகள் மல் நியூட்ரிஷன், உணவில்லா தன்மைகளிலே அங்கு வெவ்வேறு மதங்களாக பாருங்கள். சோமாலியாவில் இருக்கிற அந்த மதத்தினாலே அந்த தேசத்து மக்களை பாதுகாக்க முடியவில்லை. இதற்காகத்தான் இயேசு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளுக்கும் இயேசு தேவையாக இருக்கிறது. இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் பாருங்கள் ஆசீர்வாதமான நாடுகளாக அன்று தொடக்கம் இன்று வரையும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை எங்களுடைய இந்த கிறிஸ்தவ தேசங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ்ந்தார்கள். அவருக்கு ஓய்வு நாளை கொடுத்து தேவனுடைய பைபிள்களை பாடசாலைகளிலே கற்று அந்த மெய்யான தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வாழ்ந்ததன் நிமித்தம் அந்த தேசம் இன்றைக்கு மதங்களில வாழுகிற அத்தனை மக்களுக்கும் வாழ்வு கொடுத்ததாக இருக்கிறது. அகதிகளாக இப்படியாக அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுமாக இருந்தால் அவர்கள் இயேசு அந்த தேசத்தில இயேசுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்ற மக்கள் ஜபிக்கும் பொழுதுதான் அந்த ஜபங்கள் பரலோகத்துக்கு எட்டுகிறது. இந்த மதங்களிலே இருக்கிற மதங்களிலே ஜபிக்கும் பொழுது அதெல்லாம் அந்த தெய்வங்கள் எல்லாம் உயிரற்றவைகளாக பலவிதமான பிசாசுகள் இந்த மதங்களிலே எல்லா மதங்களிலேயும் தீமைகளோடு தான் அவர்கள் அந்த மதங்களை நடத்துவார்கள். அந்த மதங்களுக்கு மெய்யான தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. மதங்களில் இருக்கிற ஆவிகள் பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. பாருங்கள், தீமையான ஆவிகள், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அநியாயம் செய்வது, பொய் பேசுவது, இப்படியான ஆவிகள் எல்லாம் மதங்களிலே இருக்கும். எங்களுடைய தேவனிடத்தில இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து எங்களை உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் படைத்தது எங்களுடைய ஒன்றான தேவன். அந்த ஆத்துமாக்கள் ஆவி எல்லாம் இந்த தேவன் ஒன்றான மெய்த்தேவனுடையது. அந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய சாயலாகம் ரூபத்தின்படியே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மீண்டும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய விருப்பமாக இருக்கிறது. அவர்கள் மதங்களுக்கூடாக, இந்த ஆவிகளுக்கூடாக, ஆவிகளுக்கூடாக, மதங்களுக்கூடாக நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து குட் ஃப்ரைடே தினத்தில சிலுவையில மடித்து ஈஸ்டர் தினத்தில உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குட் ஃப்ரைடே தினத்தில அவர் எங்களுக்காக மனுக்குலத்திற்காக பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து கொண்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கூடாக பிற்கப்பட்ட உடலுக்கூடாக இரத்தத்துக்கூடாக பார்க்கிறார். நாங்கள் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக, அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறார். எங்களுக்குள்ள அந்த 3rd person of the Trinity, Holy Spirit எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் ஆழ்தன்மையானவர்.
அவர் பாருங்கள், நீங்கள் மதங்களில வாழுகிற மக்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கன்சர்னை வைத்திருக்கிறார். தவறு செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் உங்களை உணர்த்தப்படும், நான் செய்வது தவறு என்று. லஞ்சம் வாங்கும் பொழுது, தீமையான காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில மோசே கூட அந்த கட்டளைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு உங்களுடைய இருதயங்களில் எழுதி இருக்கிறார். நீங்கள் தீமைகள் செய்யும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது உங்களை உணர்த்துகிறார். உங்களுடைய இருதய தசையான இதயத்தில அந்த கன்சன்ஸ் ஆக உங்களுக்கு ஒரு உணர்வை தரும். இது செய்வது பிழை என்பது, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இதை மீறித்தான் நீங்க பாவம் செய்கிறீர்கள். இதற்கு பின்புறத்தில, ஒவ்வொரு பாவத்திற்கும் பின்புறத்தில ஒரு பிசாசின் ஆவிகள் செயற்படுகிறதாக இருக்கிறது. திருட்டு செய்யும் பொழுது திருட்டின் ஆவிகள், வெச்சார ஆவிகள், வேசித்தின் ஆவிகள், கொலைவரின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இந்த மான மண்டலத்தில பலவிதமான பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. அவைகள் எப்பொழுதும் தீமை செய்கிற ஆவிகளாக அவைகள் இருக்கின்றன. பாருங்கள், சவுல் அபிஷேகம் பெற்றவன் தான். அவன் இழந்து போனான் அந்த அபிஷேகத்தை. பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டது. பாருங்கள், தாவீதுக்கு விரோதமாக அவன் ஈட்டியை எறிபவனாக மாறிவிட்டான். அவனுடைய அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. எங்களுடைய தேவன் தருகிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் இந்த நிலையிலும் இழந்து விடக்கூடாது. இழந்து விட்டால் பிசாசு வந்து உங்களை முன்னிலைமையிலும் பார்க்க பின்னிலைமை மிகவும் மோசமாயிருக்கும் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பாருங்கள், 1 பேதுரு 3:22 இயேசு பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. பாருங்கள், எல்லா நாமத்திலும் பார்க்க மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். அவர் கீழ்ப்படிந்தவராக எப்பொழுதும் அவர் தேவனுடைய முழுக்க ஜபிப்பார். தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருப்பார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு முழுவதை ஜபித்து அந்த நாளைக்கான வார்த்தைகளை பெற்று பாருங்கள், எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். ஒரு தீமை கூட செய்யாத இயேசு கிறிஸ்து, பாவம் இல்லை, ஒரு பாவம் கூட செய்யாத குற்றமில்லாத இயேசு பாவிகளுக்காக பாவமானார். சாபமுள்ள எங்களுடைய இனத்திற்காக, எங்களுடைய மக்களுக்காக, சாபமான இந்த உலகத்திற்காக இயேசு சாபமானார். எங்களை சாபம் இல்லாமல் வாழ வைக்க, எங்களை பாவம் இல்லாமல் வாழ வைக்க, பாவ மன்னிப்பை தந்து வாழ வைக்க இந்த உலகத்தில இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது, யோவான் 14:3 பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில முதலாவது வருடத்துல பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து இன்னைக்கு 2026 ஆண்டுகளில் கிறிஸ்துவுக்கு 2026 ஆண்டுல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்படியாக பைபிள் எழுதப்பட்டது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 80 ஆண்டுகளில இயேசுவோடு உயிர் வாழ்ந்தவர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் அவர்கள் அந்த 4 இயேசுடைய புக்ஸை எழுதினார்கள். பாருங்கள், 70-80 பாருங்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள். இயேசு நான் மரிப்பேன் என்று உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்னார், உயிர் தெழுவேன் என்று சொன்னார். இப்படியாக சொன்னபடி உயிர் தெழுந்து வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், 700 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்டதுதான் குரான். இந்த குரானை எழுதினவரை நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீர்களாக இருந்தால் முகமது, அவர் தான் கடைசி ப்ராஃபிட் என்று சொல்லி 700 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் அவர் ஒரு வாரியராக, போராட்ட வீரனாக, ஒரு போராட்டத்துல கொல்லுகிறவர், ஷூட்டிங், அப்படியான ஒரு விடுதலை போராட்டம் மாதிரியான ஒரு இதுல வாழ்ந்தவர். அவர் இப்படியாகத்தான் தான் லாஸ்ட் ப்ராஃபிட் என்று எழுதிவிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல்
அவர் அவரை பற்றிய தவறான புஸ்தகங்களை இன்றைக்கு எழுதி அந்த குரானில பாவம் அந்த முஸ்லிம் மக்கள் பரலோகத்துக்கு போக முடியாதபடி இன்றைக்கு அவர்களும் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அது பிசாசினுடைய கிரிய கதையாக இருக்கிறது. தவறான தவறாக அவர்களுடைய புத்தகத்தில் அவரோட வாரியராக இருக்கிறபடியால் அந்த தெய்வங்களுக்காக நீங்கள் மறிக்க வேண்டும் என்று சொல்லி தவறான சூசைட் இதுகளை எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் குரானில போய் கில் அடித்தீர்களாக இருந்தால் வன்முறையினாலே உங்களுடைய மதத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில பாருங்கள், பிறரை மெய்த்தவனை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் அன்பின் கொள்கை. அதன்படி வாழ்ந்து காட்டினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வன்முறையை அவர் வளர்க்கவில்லை. அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும். எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இம்மைக்கு பின்பு இந்த உலகத்துல வாழ்ந்து மறித்து மண்ணாக போவதில்லை வாழ்வு. பதினெண்டு மதங்களில கூட ஒவ்வொரு விதமான புல்லை படைத்தவர், புழுவை படைத்தவர், பாம்பை படைத்தவர் எல்லாம் அவங்களுடைய தேவன். இன்றைக்கு மதங்களில் எழுதுகிறார்கள் புல்லாகி புழுவாகி பாம்பாகி இப்படியான பலவிதமான படைப்புகளில் நீங்கள் வருவீர்கள் என்று இப்படி தவறான எழுத்துக்களை எழுதி அதை பல வருடங்களாக அந்த மக்கள் மூடத்தனமான மக்கள் எழுதி வைத்ததை அப்படியே பரம்பரையாக இன்றைக்கு மக்கள் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அறியாமையினால் இந்த கடைசி காலத்துல டேனியல் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே அறிவு பெரித்து போகும். இன்றைக்கு இந்த இன்டர்நெட் கூடாக நீங்கள் இந்த வேதாகமத்தை படித்துக் கொள்ளலாம். பாருங்க, உங்களுக்கு ஒரு வேர்ட் தேவையாக இருந்தால் கூகுள்ல போய் அந்த வேர்ட் எங்கே இருக்கிறது என்று அடித்தீர்களாக இருந்தால் ஜீசஸ் லவ் ஏதாவது ஒரு வேர்ட்டை அடித்தீர்களாக இருந்தால் கூகுளில அந்த வார்த்தை எந்த இடத்துல இருக்கிறது என்று அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. யூடியூப்ல போய் முகமட்டில் ஹெல் என்று அடித்தீர்களாக இருந்தால் இந்த வன்முறையை இந்த எழுதி வைத்த அவர் இன்றைக்கு நரகத்தில் இருந்து வேதனைப்படுகிறதை அந்த ஒரு தரிசனமாக ஒரு பாஸ்டர் யூடியூப்ல போட்டிருக்கிறார். அவர்கள் தவறுகளை தவறாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆராய்ந்து யார் அந்த மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் என்று இன்றைக்கு நீங்கள் இந்த இன்டர்நெட் கூடாக தீமைகளை போய் தேடிக்கொண்டிருக்க கூடாது. தீமையான காரியங்கள், பாவ காரியங்கள், இந்த புரோனோகிராபி, இந்த இப்படியான பாவ இதுகள் எல்லாம் அந்த இதுக்குள்ள வரும். ஆனால் நீங்கள் இயேசுவை பற்றி நன்மைகளை, இந்த மத ஆராய்ச்சிகளை நீங்கள் அந்த கூகுளு கூடாக யூடியூப் கூடாக நீங்கள் ஆராய்ச்சி செய்தீர்களாக இருந்தால் ஒன்றான மெய்த்தவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், யோவான் 14:6 அவர் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மீண்டும் எங்களை அவர் இருக்கும் இடத்தில அந்த பரலோகத்தில எங்களை சேர்க்க திரும்ப வருகிற தேவன் அங்கே இருக்கிறார். யோவான் 14:6 இயேசு இந்த உலகத்திலே சொல்லி இருக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமனும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர்றான். இன்றைக்கு நாங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமா இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல போக முடியாது. அதற்காகத்தான் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தருகிற ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படித்தான் ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறது. இயேசுதான் ஜட்ஜாக இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக போக வேண்டும். போகும் பொழுது அவர் 2 விதமாக பிரிக்கிறார். பாருங்கள், இயேசு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து மத்தேயு 25:34 இயேசு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களை வலது புறத்தில அவர் சேர்த்து, இதுதான்
உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், மத்திய 25 35 வசனத்திலேயும் ஒரு ஏழைகளாக இருக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அது இயேசுவுக்கு உதவி செய்கிறதாக இயேசு கருதுகிறார். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இப்படியான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது பாருங்கள், இயேசு ராஜா பிரதியுத்தரமாக மத்தேயு 25 வசனத்திலேயும் மிகவும் சிறியவரான என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படியான காரியங்கள்ல தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பல்வைப்படியாக செம்மறி ஆடுகளாக வலது பக்கத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்கிறார். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இப்படி செய்யாதவர்களை சபிக்கப்பட்டவர்களை மத்திய 25 வசனத்தில சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பாருங்கள், பிசாசுக்குத்தான் இந்த நித்திய அக்கினி ஏற்படுத்தப்பட்டது. மனிதர்களுக்கு தேவன் அந்த இடத்தை மனிதர்களுக்கு உருவாக்கவில்லை. பாருங்கள், இப்படியாக பிசாசும் தேவனுக்கு எதிராக அந்த பிசாசுகள் செயற்படுகின்றன. ஏஞ்சல்ஸாக தேவன் படைத்தார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பிசாசாக மாறி இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு விரோதமாகவும் அந்த பிசாசுகள் செயற்படுகின்றன. அந்த பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். மத்திய 25 வசனத்திலேயும் அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். பாருங்கள், மனிதர்கள் சில மனிதர்கள் கடின இதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. ஒரு ஏழைகளுக்கு இறங்க மாட்டார்கள். இதயத்தை கடினமாக வைத்திருப்பார்கள். இயேசுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய இதயம் சதையான இதயமாக, கம்பேஷன், இரக்கமுள்ள இதயமாக, மனதுருக்கம் உள்ளவர் தான் இயேசு. அவருடைய ஆவியை பெற்றவர்கள் மனதுருக்கமுடையவர்களாக, இரக்கமுடையவர்களாக, சதையான இதயம் உள்ளவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, அன்பாயிருக்கிறவர்களாகத்தான் அவருடைய கனிகளும் மரங்களும் செய்யப்படும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் பாருங்கள், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அந்த கெட்ட மரம் என்பது அவருடைய இறுதியம் கடினமாக தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறதாக இருக்கிறது. இப்படியான நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல, நீங்கள் இயேசுவிடத்துல வரும்பொழுது இப்படியான கடின இதயம் இருந்தாலும் இயேசுவிடத்துல வரும் பொழுது பாருங்கள், இந்த லூக்கா 19 சகை ஒரு டேக்ஸ் கலெக்டரை பார்க்கிறோம். அவன் கடின இதயம் உள்ளவனாகத்தான் வாழ்ந்தான், ஏழைகளுக்கு உதவாமல். ஆனால் இயேசு அவனுடைய இடப்பட்ட பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது. பாருங்கள், அந்த கடின இதயம், நான் என்னுடைய ஆஸ்தியில் அரைவாசியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடமும் தவறாக பணம் வாங்கி இருந்தால் 4 மடங்காக கொடுக்கிறேன். இயேசு வரும் பொழுது உங்களுடைய கடின இதயங்கள் மாறும். நீங்கள் தொடர்ந்து மதத்தில இந்த துரைத்தன் ஆவிகள் இருக்கிறது, பொல்லாத ஆவிகள் இருக்கிறது, இதயத்தை எப்பொழுது கடினமாக வைத்துக் கொள்ளும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி வரும் பொழுது பார்வோனின் இதயம் கடினமானது. கடினமாக தேவன் அவர்களுடைய இதயத்தை இன்னும் கடினமாக்கும் பொழுது அவர்கள் செங்கடலில பார்வோன் அவனுடைய சேனைகளும் மூழ்கி போனதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் அந்த
செங்கடலை மற்ற பண்ணி அவர்கள் அதனூடாக நடந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சிலருடைய ஆவிகள், கீட்டலுடைய ஆவி, சில மனிதர்கள் கட்டின இதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த பொலிட்டீஷியனை பார்த்தால் கொலை செய்கிறவர்களாக இருப்பார்கள். சில டாக்டர்ஸை பார்த்தால் சிசுக்களை கொலை செய்கிறதிலே அவர்கள் அவர்கள் சில டாக்டர்ஸ் சிசு கொலையில விரும்பி விரும்பி செய்வார்கள். பாருங்கள், தேவனுக்கு விரோதமான கட்டின இதயம் உள்ளவர்கள் இப்படித்தான். தேவன் பொறுமை உள்ளவர். ஒரு நாள் செங்கடலிலே இப்படியான அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில அவர்களை செங்கடலில தள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இப்படியா நித்திய ஆக்கினையில தள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தவனாகிய உண்மையும் நிரப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். எங்களுடைய வாழ்வு இந்த இந்த உலகத்துல அல்ல. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ரட்சதுக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுக்குள்ள 1 தெசலோனிக்கேயர் 4:13 இயேசுக்குள்ள நாங்கள் மரிக்க வேண்டும். மரிக்கும் பொழுது இயேசுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாமும் அவரோடு எடுத்து கொள்ளப்பட்டு நித்தியமாக அவருடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வு. இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே அனுப்பப்பட்டவராக 1 பேதுரு 1:12 சொல்லப்படுகிறது. பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாசம் செய்கிறார். பரலோக பிரஜைகளாக நாங்கள் சிட்டிசன்ஷிப் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு பரலோகத்துல பிரஜைகளாக நாங்கள் வாழுகிறோம். இதற்காகத்தான் இயேசு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மடித்து உயிர்த்தெழுந்த மரணத்தில் அதிகாரியான சாத்தானே தன்னுடைய மரணத்திலான வெற்றி சிறந்து அந்த பரலோக பிரஜைகளாகிய முத்திரையை பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக எங்களை விசா தந்திருக்கிறார். நாங்கள் அவரோடு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இதற்காகத்தான் நாங்கள் இயேசுடைய மன்னாவை புசிக்கிறோம். யோவான் 6:58 வானத்தில் இருந்து இறங்கின அப்பா இயேசுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவர் நினைக்கும் பிழைப்பார். இதற்காக தான் இயேசுடைய பிற்கப்பட்ட உடலையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம். யோவான் 6:54 யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன். இப்படியாக கடைசி நாளில் எழுப்பி எங்களை அவரோடு கூட வாழுகிற வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ள வந்தருளும் பரிசுத்த ஆவியானவரே, தந்தருளும் உம்முடைய மகிமையே. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க உடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் அனுப்பும்படியாக அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் யார் தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக உடைய ஜீவ தண்ணீராகி அந்த பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை
கொடுங்க. அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. In the name of Jesus, holy name of Jesus, almighty name of Jesus. உம்மாலே எல்லாமாகும். ஒவ்வொருவரை நிரப்பும். ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில உடைய அபிஷேகத்துல நிறைந்து அந்த பரலோக சந்தோஷத்துல வாழ உங்களுக்கு இன்மைக்கு மறுமையில ஒரு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, குறைவில்லாத பரிபூரண உம்முடைய ராட்சியத்துல வாழ இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது கூட உம்முடைய பரிபூரண பரலோகத்திலே இருந்த ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிறைப்பதற்காக நன்றி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்களே என்று சொன்னீரே. உடைய பரிசுத்த ஆவியானவரை தேட பரலோக ராட்சியத்தை நீதியை தேடுங்கள், நீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வார்த்தையின்படி எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கேட்பதற்கு வேண்டுவதற்கு மேலதிகமாக எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வருவை வரைக்கும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து உம்முடைய ராட்சியத்தில் அந்த பரலோக குடியிருப்பில் உம்மோடு கூட ராஜாவோடு ராக்காலம் இல்லாத, திருடர் இல்லாத உம்மை நீர் சேர்க்க வேண்டிய அந்த பரலோக பொக்கிஷங்களோடு நாங்கள் உம்மோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசத்தை தந்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு முட்டைப்படும் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை வெளிச்சத்துல ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். வார்த்தையை அறிய பரலோக வாழ்வின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். வானம் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தையில் ஒளிந்து போவதில்லை. மத்திய 24:35 படி அப்படியாக நாங்கள் அவரை அறிகிற அறிவில இன்னும் அடைய, அதாவது ஒன்றான மெய்த்தேவனையும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்றதை நித்திய ஜீவன் அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவில இன்னும் நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. மதங்கள் எல்லாம் தங்களுடைய மதத்தின் வரிகளிலே பல அசுத்த ஆவிகளோடு அங்கே தற்கொலையும் வன்முறைகளிலும் ஈடுபட்டு மடிந்து போதும் மண்ணுக்கு. ஆனால் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை அடைய செய்கிறார். ஜீவ அப்பமாகிய அவருடைய அப்பத்தை நாங்கள் பசிக்கும் போது அங்கே பலத்தின் மீது பலன் அடைகிறார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கேட்டுச்சேர எல்லா சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமாக நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். Amen. God bless you, sisters. God bless you, நேயர்களே. Amen. Amen. God bless you too, Pastor. Amen. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஆமேன். அவரை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அந்த ஒரே ஒன்றான மெய்த்தேவனை, அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்குள்ள நாங்கள் வளருவோம். அவருடைய வார்த்தையை அறிய அறிய இன்னும் அவரை அறிகிற அறிவில பெருகுவோம். அந்த நிச்சய ஜீவனை அடையும். ஜீவ அப்பமாக எங்களுக்கு வந்தவர். அந்த அவருடைய சரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய பரிசுத்த ரத்தம் பெற்ற ரத்தம், அந்த ரத்தத்தோடு ரத்தமாக சரீரத்தோடு அவருடைய சரீரமாக நாங்கள் இணைகிறோம். அந்த அன்பின் வல்லமைக்குள்ள நினைகிறோம். அப்படியாக கிருபை மேல கிருபை பெற்று அவருடைய வருகை மட்டும் ஆவியான நடத்தப்பட்டு மனவாட்டி ஆயத்தப்படுவோம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கியது. மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்றொன்றோ நேரம் 9:35. கர்த்தர் உழவு நல்லவர். மற்ற நேரம் நடத்தின அந்த எபினேசருக்கு நன்றி செலுத்துவேன். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கணும் என்று ஆரம்பத்தில் நினைத்தேன். ஆனால் சற்று மறந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த கேள்வியை கேட்கின்றேன். அடுத்த புதன்கிழமை நீங்கள் இதற்கான பதிலை எங்களுக்கு தர வேண்டும். அதாவது ஒரு தகப்பனார் ஒரு மகனுக்கு ஒரு பெயரை இட்டாராம். அந்த பெயரை அந்த பட்டணத்துக்கும் இட்டாராம். அது என்ன பெயர்? அதுதான் உங்களிடத்தில் நான் கேட்கின்ற கேள்வி. ஒரு தகப்பனார் ஒரு மகனை பெற்று அந்த மகனுக்கு ஒரு பெயரை இட்டாராம். அந்த பெயரை பட்டணத்துக்கும் இட்டாராம். அது என்ன பெயர்?
தெரிந்தவர்கள் சொல்லலாம், ஆனால் தெரியாதவர்கள் அடுத்த புதன்கிழமை உங்களோடு சந்திக்கும் வரை விடையை சொல்லுங்கள் அந்த நாளில். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீ இதுவரை நடத்தின எபினேசருக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். சரியா டொரண்டோ நேரம் 9:36 6:30 இருந்து எங்கள் நித்திய வெளிச்ச நேரடி ஒளிபரப்பு இம்மட்டும் நடத்தி இருக்கிறார் எபினேசர். அந்த எபினேசருக்கு நான் நன்றி செலுத்தினேன். இம்மானுவேல் நம் கூடவே இருக்கிறார். இனிமேலும் நடத்த நம்மோடவே இருக்கிறார். ஆமென். நன்றி நன்றி செலுத்துறோம். கோடி கோடி நன்றி. தகப்பன் கண்ட விதம் பெரிது, நடத்தின விதம் பெரிது. நாங்கள் வேண்டிக் கொள்வதுடன் நினைப்பதுடன் மிகவும் அதிகமாய் செய்து முடித்தது அவருடைய கிருபை. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி நாங்கள் முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமாய் ஏறெடுத்து நாங்கள் மீதியான மறுவழிப்போடு இணைவோம். நாங்கள்